Hi dear friends, welcome back to KYB View channel. This is Kannan. Friends, இன்னைக்கு ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட் செக்மெண்ட்ல எல்லாரும் விரும்புறது எஸ்யூவி கார் செக்மெண்ட். யங்ஸ்டர்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த காரை நோக்கி தான் டிராவல் பண்றாங்க. அந்த வரிசையில ரெனோவுடைய ஃபேஸ்லிஃப்டான கார் வந்து ஆகஸ்ட் மந்த் 24ஆம் தேதி லான்ச் செய்யப்பட்டது. அந்த காரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது ரெனோ கைகர். இந்த கைகர் ஃபேஸ்லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் காரோட வெஹிக்கிள் டைமென்ஷன்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஓவரால் லென்த் 3990 mm, வித்த பொறுத்த வரைக்கும் 1750 mm, வீல் பேஸ் வந்து 2500 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 205 mm. சப் 4 மீட்டர் கேட்டகரிக்குள்ள இந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொண்ட ஒரு கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கைகர். கண்டிப்பா உங்களுடைய ஆஃப் ரோட் டிராவல் பண்ணும்போது இந்த சேசிஸ்ல எந்த ஹிட்டிங் நடக்காது. ஹெவியான ஸ்பீட் பிரேக்ல நீங்க டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு ஹிட் ஆக சான்சஸ் இல்ல. காரோட ஓவரால் ஹைட்டை பார்க்கும்போது கிரவுண்ட்ல இருந்து இந்த ஷார்பின் ஆண்டனா வரைக்கும் 2500 mm. இந்த பூட்டோட கெபாசிட்டி எத்தனை லிட்டர் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த பூட்டோட கெபாசிட்டி வந்து 405 லிட்டர்ஸ். ஒரு ஃபேமிலிக்கு அவங்க லக்கேஜஸை கேரி பண்ணி போறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து போதுமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கைகர்ல ஃபியூவல் டேங்க் வந்து ரைட் சைடில் அமைஞ்சிருக்கு. இதனோட டோட்டல் கெபாசிட்டி 40 லிட்டர்ஸ். இந்த டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 195, 60, R16 டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் நமக்கு டியூவல் டோன்ல இந்த டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து டோட்டலி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த சென்டர்ல லோகோவோட டிசைனும் மாறி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல என்னென்ன டிசைன் சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத இங்கே நம்ம பார்க்க போறோம். இந்த பானட்ல பாத்தீங்கன்னா இந்த டாப் சர்ஃபேஸ்ல இந்த ஒரு ஆர்ச் மாதிரி கொஞ்சம் இந்த ப்ரொஃபைல வந்து மாத்திருக்காங்க. இந்த ஃப்ரண்டோடைய ரேடியேட்டர் கிரில்ல இங்க ஒரு பியானோ பிளாக்ல ஒரு அடிஷன் ஆட் பண்ணி ஒரு நீட்டான ஒரு ப்ரொஃபைல்ல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு முற்றிலும் மாறிப்பட்ட ஒரு டிசைனா இருக்கு. இது கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குரோம் இன்செர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. பிளஸ் சென்டர்ல இந்த லோகோட டிசைன் வந்து 2D ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு மோர் அப்பீலிங்கான லுக்கை கொடுக்குது. இந்த இடத்துல டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஆர்எல் லைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் பண்ணல, அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரை ஆக்டா எல்இடி பியூர் விஷன் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லைட்டை வந்து மெர்ஜ் பண்ணி சில்வர் கலர் குரோம்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லோ பீம். அதுக்கு பக்கத்துல இன்னொரு பல்ப் இருக்கு, அது வந்து ஹை பீம். இப்ப நான் லோ பீம் வந்து ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஹை பீம் வந்து நீங்க ஆக்ட் ஆனதை பார்க்க முடியும். லோ ஹை. இந்த ஃபேஸ்லிஃப்டான கைகர்ல ஃபாக் லேம்ப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்இடில வருது, பார்க்க நல்லா இருக்கு. கண்டிப்பா நைட்ல டிராவல் பண்றதுக்கு உங்களுக்கு போதுமான வெளிச்சம் கிடைக்கும். இப்ப நம்ம ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணி காமிக்கலாம். பாருங்க, எல்இடில கொடுத்துருக்காங்க. இந்த ரெனால்ட்டோட லோகோக்கு அடியில பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல டர்போவுடைய பேட்ச் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபெண்டர்ல மவுண்ட் ஆயிருக்கு, நீங்க பார்க்கலாம். இந்த ORVMல டர்ன் இண்டிகேட்டர் சிக்னல்ஸ் வந்து மவுண்ட் பண்ணிருக்காங்க. அது பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடியில 360 டிகிரி கேமரா பொருத்திருக்காங்க, நீங்க பார்க்க முடியும். இந்த காரோட ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரூஃப் ரெயில்ல மாற்றம் எதுவும் கொண்டு வரல. ஷார்பின் ஆண்டனா அப்படியே ரீட்டன் ஆயிருக்கு. இந்த ஸ்பாய்லர்லயும் எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வரல. இந்த விண்ட்ஷீல்ட்லயும் சேஞ்சஸ் இல்ல, டிஃபாகர் லைன்ஸ்லயும் சேஞ்சஸ் இல்ல. சேம் வைப்பர் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த இடத்துல 3D ஷேப்ல உள்ள டைமண்ட் லோகோ வந்து மாறி 2D ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. கைகர் என்ற ஃபாண்ட் லெட்டர்ஸ் வந்து டோட்டலா மாத்திருக்காங்க. இந்த சி ஷேப்ல பார்த்துட்டு இருக்க சிக்னேச்சர் டெயில் லாம்ப்ல ஒரு டிசைன் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்மோக்கி பிளாக் கலர்ல அடிஷன் ஆட் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா இந்த குரோம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, ரெஃப்ளெக்டர்ஸ். ரைட், இந்த இடத்துல டர்ன் இண்டிகேட்டர் சிக்னல்ஸ்க்கான பல்ப் வந்து க்ளோ ஆயிட்டு இருக்கு, நீங்க பார்க்க முடியும். இந்த ப்ரொஃபைல பார்க்கும்போது சேஞ்ச் எதுவும் இல்லை, பட் இன்டீரியலா பார்க்கும்போது there is a change. இந்த ஸ்கிட் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில்வர் கலர் ஃபினிஷ் வந்து கொண்டு வந்திருக்குது, பார்க்க முடியும். பிளஸ் ரெஃப்ளெக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல ஹாரிசான்டலா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பொருத்திருப்பாங்க, நீங்க பார்க்க முடியும். பிளஸ் இந்த இடத்துல ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், கூடவே இந்த இடத்துல நமக்கு வந்து கேமரா இருக்கு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் லோகோக்குள்ள இந்த கேமரா வந்து பொருத்திருந்தாங்க, இப்ப இதுக்கு அடியில பொருத்திருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த பூட்ல ஒரு குரோம் அடிஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது டர்போ வேரியன்ட்ல மட்டும்தான் இந்த அடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட சைடு டிசைன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எந்த அடிஷனும் கொண்டு வரலங்க. டோரோட ஹேண்டில் மட்டும் ஒரு பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல, அதாவது சேசிஸ்க்கு மேல ஒரு ஸ்டிக்கர் அடிஷன் வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. இந்த காரோடைய விண்டோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரோலையும்
செகண்ட் ரோலையும் நமக்கு போதுமான அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பானட்டை ஓப்பன் பண்ணி இந்த என்ஜின் பே எந்த அளவுக்கு நமக்கு காம்பாக்டாக பேக் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், இந்த பானட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெயிட் அடிஷன் இருக்கு. நிஜமாவே நல்ல ஒரு வெயிட் அடிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த பானட்டுக்கு அடியில் இந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷனை டேம்பனிங் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்ல இந்த 1 லிட்டர் கொண்ட 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 லிட்டர்லேயும் வருது, ப்ளஸ் 1 லிட்டர் ப்ளஸ் டர்போ என்ஜின்லையும் கொடுத்துட்ருக்காங்க. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1 லிட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் பவர் வந்து 72 ஹார்ஸ் பவர் கிடைக்குது, ப்ளஸ் மேக்ஸிமம் டார்க் வந்து 96 நியூட்டன் மீட்டர் கிடைக்குது. டர்போவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 பிஎஸ் பவர் வந்து டெலிவரி பண்ணுது. அதே சமயத்தில் 152 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ரைட், இந்த விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வைடா நல்ல விசிபிலிட்டி கொண்டு வரதுக்காக நல்ல ஒரு டிசைன்ல வடிவமைச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. கூடவே ஒரு நியூ அடிஷனா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆட்டோ ரெயின் வைப்பிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம் எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிரைவர்ஸோட டோரை பார்க்கும்போது நல்ல வெயிட் அடிஷன் பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, டச் சவுண்டும் ஓகேவா இருக்கு. வேற அதே போல ரியர் ரோல்ல ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த அளவுக்கு தான் ஓப்பன் ஆகுது. இது 90 டிகிரி ஓப்பனிங் கிடையாது. ப்ளஸ் ஒரு ஃபிலிம்ஸியா தாங்க இருக்கு. டச் சவுண்ட் பாருங்க. இன்கிரஸ் எக்ரஸ் எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்கிரஸ் வந்து நல்ல ஒரு ஈஸியா உள்ள போக முடியுது. எக்ரஸ் வந்து ஓகே, கொஞ்சம் இடிக்குது. மேபி ஹைட் ஆனவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம், பட் ஓகே. இந்த டோரோட பேட்ச் வந்து நீங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ட்ரைபர்ல எப்படி இருக்கோ அதே போலதான் இதுலயும் இருக்கு. இந்த லிவர்ஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த இடத்துல ஒரு டியூவல் டோன் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. கிரெயின் ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரோம் வந்து இன்சர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஃபேப்ரிக் எதுவும் ஆட் பண்ணல, பட் ஒரு ஸ்மால் வந்து ஒரு பாஞ்சியா இந்த லெதர் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான எல்லா சுவிட்சஸும் இங்க இருக்கு. இது பவர் விண்டோ சுவிட்சஸ். இந்த இடத்துல உங்களுடைய ஓஆர்எம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், இது அதே மாதிரி மிரரை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் வந்து வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு டிசைன் இருக்கு. இந்த டிசைன் நல்லா இருக்கு. பட் இதனுடைய குவாலிட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கிரேட்ல தான் இருக்கு. இந்த டர்போ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரிங்ல வந்து லெதர் ராப்பிங் ஸ்டீரிங்ல வந்து கொடுக்குறாங்க. ஸ்டிச்சஸ் வந்து டைமண்ட் ஷேப்ல அழகா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு கிரிப்பு வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல் வந்து சுவிச்சஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல் டிஸ்பிளே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் கமாண்டும் இங்கே இருக்கு. ரைட், இந்த குரோம் வந்து இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல இந்த கார்னிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ன் பேடை பொறுத்த வரைக்கும் ஒரு 2D ஷேப்ல இந்த நியூ லோகோ வந்து பொருத்திருக்காங்க. ரைட், அதே போல ஹார்ன் வந்து டியூவல் ஹார்ன் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டீரிங்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கு, டெலஸ்கோபிக் கிடையாது. இந்த டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல்ல கொடுக்குறாங்க. கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ஜினுடைய டெம்பரேச்சர் வந்து காமிக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேஷன் வந்து காமிக்கும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூவல் மைலேஜ் வந்து எந்த அளவுக்கு கிடைக்கின்றத, ஆவரேஜ் மைலேஜ் வந்து என்ன காமிச்சிருக்குன்றதை நீங்க பார்க்க முடியும். இந்த சென்டர்ல உள்ள டயல்ல ஆர்பிஎம் வந்து உங்களால பார்க்க முடியும். ரைட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூவல் டோன்ல தீம்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேல இருக்கக்கூடிய டாப் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ரெனோ ட்ரைபர்ல என்ன ஒரு டிசைன் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கு. இந்த மிடில்ல பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு பிளாக் கலர் லைன்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பீச் கலர்ல இந்த க்ளோ பாக்ஸ் வந்து ஒரு தீம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ரைட், இது அப்படியே ட்ரைபர்ல எப்படி இருக்கோ அதே போலதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு 8 இன்ச் டச் ஸ்கிரீன் வந்து டோட்டலா மாத்திருக்காங்க. இந்த இடத்துல ஏசியோட வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா வெண்ட் இருக்கு. ரைட், ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கன்சோல்ல ஒரு அழகா ஒரு காம்பாக்டான ஒரு டிசைன்ல வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ரைட், இந்த இடத்துல வயர்லெஸ் சார்ஜஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் சார்ஜ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுடைய க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்றதுக்கான சுவிட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கியர் பாத்தீங்கன்னா வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ரிவர்ஸ் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. வேற ஸ்ட்ரைபர்ல நீங்க லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு லெஃப்ட்ல இந்த பக்கம் தள்ளுற மாதிரி இருக்கும். ரைட், அதே மாதிரி இந்த டயல் வந்து கொடுத்துருக்காங்க.
எக்கோ மோடு, நார்மல் மோடு, ஸ்போர்ட் மோடில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும் நீங்களே. ப்ளஸ் இந்த ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ரெனோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ரைட், ஹேண்ட் பிரேக்கில் ஒரு சின்ன ஒரு குரோம் வந்து அடிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு குரோம் அடிஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ரைட், இந்த ஃபேஸ் லிஃப்டான கைகரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது 6 விதமான ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக பேஸ் மாடல்லேருந்தே கொடுத்துட்றாங்க. ஆட்டோ ரெயின் வைப்பிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ரியரில் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 360 டிகிரி கேமரா இருக்குது. ப்ளஸ் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமு வித் இபிடி ப்ளஸ் டில்ட் லாக் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் 8 இன்ச்சில் வருது. ரைட், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரியர் ரோலில் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் ரெசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுக்குறாங்க. டே நைட் அட்ஜஸ்டபிள் ஆட்டோ ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே எல்இடியோட கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சைடில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் வந்து வருது இந்த சன்வைசரில். வேற டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். சன்கிளாஸ் ஹோல்டர் எதுவும் கொடுக்கல, சன்ரூஃபும் கொடுக்கல, தட் இஸ் மிஸ்ஸிங். அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கும். இந்த டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்கு. கூடவே எனக்கு ஹைட் அட்ஜஸ்டரும் கொடுத்துட்றாங்க, நல்ல விஷயம். இந்த ரியர் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்டான ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. டியூ டோனில் வருது. இந்த 2 விதமான கிரெயின் ஸ்ட்ரக்சர் ஃப்ரண்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு குரோம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் இங்கே இருக்குது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். ரைட், நான் ரியர் சீட்ஸில் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். எனக்கு ரியரில் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. மிடில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஹம்ப் எதுவும் பெருசாக கொடுக்கல. ஸோ ஒரு 3 அடல்ட் வந்து உட்காரலாமான்னு கேட்டாங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு 3 பேர் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் ஏசி வந்துட்டு டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ரோவில் ஐசோஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், இது சைல்டு ரெஸ்டிங் சிஸ்டத்தை உட்கார வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மிடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மினி பக்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பார்க்க முடியும், இது மினி பக்கிள். வேறஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். 2 பேர் மட்டும் பின்னாடியில் உட்காந்து போகிறீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது உங்கள் ஜூஸ் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட், இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த வெண்டிலேட்டர் சீட்டு ஃப்ரண்ட்டில் செகண்ட் ரோ 2க்குமே இந்த வெண்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இந்த செக்மெண்ட்டில், இந்த ஒரு லோ பட்ஜெட்டான செக்மெண்ட்டில் எஸ்யூவியில் வெண்டிலேட்டர் சீட்டு வேறு எந்த கார்லையும் கிடையாது, இதில் இருக்குது. ஸோ கேபின் லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடியில் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் இருக்குது. ரைட், இந்த இடத்துல கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டைப்பில் கொடுக்குறாங்க. இது ஸ்ப்ரிங் பேக் டைப்பில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட்டை ஒரு கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக காத்துட்ருக்கேன். ரைட், நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையர், ஒரு எஸ்யூவி கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் தான் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ப்ளஸ் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெனோ கைகரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கரெக்டாக உங்கள் ஃபேமிலியை அழைச்சிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த காரை பற்றின ஃபுல் விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய ரெனோவுடைய ஷோரூமை அப்ரோச் பண்ணி ஆன் ரோட் ப்ரைஸ் என்னன்றது செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ரெனோவில் நிறைய கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.